வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் 17வது தவணையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வாரணாசியில் விடுவிக்கிறார். மணிப்பூர் மாநில மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல் காந்தி தமது வயநாடு மக்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சிக்கிமில் நிலச்சரிவில் சிக்கிய 64 சுற்றுலாப் பயணிகள் மீட்கப்பட்டனர். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் 17வது தவணையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வாரணாசியில் விடுவிக்கிறார். இதன் மூலம் நாடு முழுவதும் 9,26 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகளுக்கு நேரடி பணப்பரிமாற்ற திட்டத்தின் மூலம் 20,000 கோடி ரூபாய் அளிக்கப்பட உள்ளது. அத்துடன் 30,000த்திற்கும் அதிகமான சுய உதவிக் குழுக்களுக்கு வேளாண் பயிற்சி பெற்றதற்கான சான்றிதழ்களை பிரதமர் வழங்க உள்ளார். இதற்கிடையே காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் பகுதியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் பங்கேற்கிறார். நாமக்கல்லில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்தலாஜே கலந்து கொள்கிறார். மணிப்பூர் மாநில மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநிலத்தில் நிலவும் பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்து உயர்நிலைக்குழு கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டபோது இவ்வாறு கூறினார். மணிப்பூர் மாநிலத்தின் மெய்தி மற்றும் குக்கி சமூகத்தினரிடையே ஒருங்கிணைப்பை மேற்கொள்வது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் இருதரப்பினரிடமும் விரைவில் பேச்சுக்கள் நடத்தும் என்று அவர் தெரிவித்தார். அம்மாநிலத்தில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு மத்திய படைகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தேவைப்பட்டால் கூடுதல் படையினர் அனுப்பப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். வன்முறையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அவர் அறிவுறுத்தினார். புதுதில்லியில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு இடையே மணிப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களில் உணவு, மருந்துகள் மற்றும் அடிப்படை தேவைகள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். இடம்பெயர்ந்த மக்களுக்கு சுகாதாரம் மற்றும் கல்வி வசதிகளை அளிக்குமாறும் மறுவாழ்வு பணிகளை மேற்கொள்ளுமாறும் மணிப்பூர் மாநில தலைமைச் செயலாளருக்கு திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தமது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மத்திய பிரதேச மாநிலத்தில் விதிஷா தொகுதியில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து புத்னி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்துள்ளார். அதற்கான கடிதத்தை அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவரிடம் அவர் வழங்கினார். பின்னர் பேசிய திரு சிவராஜ் சிங் சௌஹான் புத்னி சட்டப்பேரவை தொகுதி மக்களுக்கு தாம் தொடர்ந்து சேவையாற்றவுள்ளதாக குறிப்பிட்டார். காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல் காந்தி தமது வயநாடு மக்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திரு ராகுல் காந்தி ரேபரேலி மற்றும் வயநாடு தொகுதிகளில் வெற்றி பெற்றார். இந்நிலையில் வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக திருமதி பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜேக் சல்லிவன் பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து பேசினார். இந்திய அமெரிக்க இடையே செமிகண்டக்டர்கள், செயற்கை நுண்ணறிவு, தொலைத்தொடர்பு, பாதுகாப்பு, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள ஒத்துழைப்பு மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கான முன்னெடுப்பு திட்டத்தின் கீழ் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து அவர் பிரதமரிடம் விளக்கினார். அனைத்து துறைகளிலும் இருதரப்பில் ஏற்பட்டுள்ள ஒத்துழைப்பு, பிராந்திய, உலகளாவிய பிரச்சினைகளில் இரு நாடுகளின் ஒருங்கிணைப்பு ஆகியவை குறித்து திரு மோடி அப்போது திருப்தி தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான கூட்டாண்மையை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கு தாம் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகரிடம் குறிப்பிட்டார். அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகரின் இந்திய பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு மேலும் வலுப்பெறும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்தோ பசிபிக் பிராந்தியம் மேலும் வளர்ச்சியடையும் என்றும் அது கூறியுள்ளது. இரண்டு மிகப்பெரிய ஜனநாயக மற்றும் பழமைமிக்க நாடுகளான இந்தியாவும் அமெரிக்காவும் தங்களது தனித்துவமிக்க நட்புறவை பகிர்ந்து வந்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட பயன்படுத்தப்படும் மொபைல் எண்களை முடக்குமாறு தொலைத்தொடர்புத்துறை அனைத்து தொலைத்தொடர்பு சேவையாளர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளது. அந்த வகையில் இணையதள குற்ற செயல் மற்றும் நிதி மோசடிகளில் பயன்படுத்தியதாக 392 மொபைல் போன்களை முடக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும்
இந்த போன்களுடன் தொடர்புடைய 31,740 இணைப்புகளை மறுசரிபார்த்தல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. மறுசரிபார்த்தலுக்கு பிறகு தவறுகள் கண்டறியப்பட்டால் மொபைல் எண்களையும் அதற்குரிய போன்களையும் முடக்குமாறு தொலைத்தொடர்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்கள், பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா, பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன. NCRB சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 10வது கட்ட அகழாய்வுப் பணிகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். 1.5 ஏக்கர் நிலப்பரப்பில் மேற்கொள்ளப்படும் இந்த அகழாய்வுப் பணிகளின் மூலம் மேலும் பல தொன்மையான பொருட்கள் கிடைக்கக்கூடும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் ஏற்கனவே 9 கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று அங்கு கண்டெடுக்கப்பட்ட பழங்கால தமிழர்கள் பயன்படுத்திய தொன்மையான பொருட்கள் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதையடுத்து 10ஆம் கட்ட அகழாய்வு பணியினை 1.5 ஏக்கர் நிலப்பரப்பில் முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்க உள்ளார். இவ்வாய்வின் போது பண்டைய கால மக்களின் வாழ்வியல் முறை, விவசாயம், கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். முதல்வரால் துவங்கி வைக்க உள்ள இவ்வகழாய்வு பணியில் இன்னும் பல்வேறு தொன்மையான பொருட்கள் கிடைக்கக்கூடும் என்பதால் இளம் தலைமுறையினர் பண்டைய கால சிறப்புகள் குறித்து அறிந்து கொள்ள மேலும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகங்கையிலிருந்து முருகன். சிக்கிம் மாநிலத்தில் நிலச்சரிவில் சிக்கிய 64 சுற்றுலா பயணிகள் நேற்று மீட்கப்பட்டனர். அம்மாநில காவல் மற்றும் வனத்துறையினர், தேசிய மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் தன்னார்வலர்கள் இப்பணியில் ஈடுபட்டனர். இன்று அப்பகுதியில் வானிலை சீராக இருந்தால் மீட்கப்பட்ட சுற்றுலா பயணிகளை விமானம் மூலம் வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல 6 ஹெலிகாப்டர்கள் மேற்குவங்க மாநிலம் பாக்டோக்ரா விமான நிலையத்தில் தயார் நிலையில் உள்ளன. அப்பணியை மேற்கொள்ளும்போது சுக்தாங் மற்றும் லாச்துங் மாவட்டங்களில் வசிக்கும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் அந்த ஹெலிகாப்டரில் எடுத்துச் செல்லப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வட மாநிலங்களில் இன்றும் தொடர்ந்து கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், தில்லி, ஹிமாச்சல பிரதேசம், பீகார், உத்தராகண்ட், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே அஸ்ஸாம், மேகாலயா மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அந்த அணி 21 ரன் வித்தியாசத்தில் நேபாள அணியை வென்றது. மற்ற போட்டிகளில் இலங்கை 83 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தையும், நியூசிலாந்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் பப்புவா நியூ கினியாவையும் வென்றன. வெனிட்டோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் டொமினிகா செல்கோவாவை வென்றார். கிராஸ் ஐலட்டில் தற்போது நடைபெற்று வரும் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பேட் செய்து வருகிறது. சூப்பர் 8 சுற்றின் முதல் பிரிவில் இந்தியா, ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகளும், 2வது பிரிவில் அமெரிக்கா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், தென்னாப்பிரிக்க அணிகளும் இடம்பெற்றுள்ளன. கவுஷிங் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. தைவானில் நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரகு மாரிசாமி தைவானின் ஜுவோ ஃபியோ லியாவையும், சுபாங்கன் டே மலேசியாவின் ஜூ வென் சூங்கையும் எதிர்கொள்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் 17வது தவணையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வாரணாசியில் விடுவிக்கிறார். மணிப்பூர் மாநில மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல் காந்தி தமது வயநாடு மக்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சிக்கிமில் நிலச்சரிவில் சிக்கிய 64 சுற்றுலா பயணிகள் மீட்கப்பட்டனர். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.